அடுத்த 2 வாரங்களுக்குள் முக்கிய முடிவு. ஈரான்-இஸ்ரேல் மோதலில் அமெரிக்கா நேரடியாக தலையிடுவதா இல்லையா என்பது குறித்து 2 வாரங்களுக்குள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்வார் என வெள்ளை மாளிகை அறிவுறுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தைகளுக்கு கணிசமான வாய்ப்பு இருப்பதாக அவர் நம்புவதாக வெள்ளை மாளிகை மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேல் ஈரான் போரால் 3ஆம் உலகப் போர் மூளும் அபாயம் எழுந்திருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ரஷ்யா பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை தயாரிக்க ஈரான் தீவிர முயற்சி செய்து வருவதாக மேற்கத்திய நாடுகள் நீண்ட நாட்களாக குற்றம் சாட்டி வருகின்றன. தற்போது 87% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் வைத்திருப்பதாகவும் இதை 90% செறிவூட்டினால் அது அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் என்று சர்வதேச அணுசக்தி நிபுணர்கள் எச்சரித்து உள்ளனர். இந்த சூழலில் ஈரானின் அணுசக்தி தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை கடந்த 13ஆம் தேதி திடீர் தாக்குதலை நடத்தியது. கடந்த 7 நாட்களாக இஸ்ரேல் ஈரான் இடையே தீவிர போர் நடைபெற்று வருகின்றது. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் 20 அணுசக்தி தளங்கள் மிக கடுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் ஈரானின் 14 அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டுள்ளனர். அணு ஆயுத திட்டத்தை ஈரான் கைவிட்டு சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க திரைமறைவில் வலியுறுத்தி வருகின்றது. ஆனால் சரணடையும் பேச்சுக்கே இடமில்லை என்று ஈரான் மத தலைவர் அயதுல்லா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போரில் களமிறங்கினால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த சூழலில் சர்வதேச அளவில் இஸ்ரேல் ஈரானுக்கு ஆதரவாக பல்வேறு நாடுகள் அணிதிரண்டு வருகின்றன. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா உட்பட மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் பாதியில் ரத்து செய்துவிட்டு அமெரிக்கா திரும்பினார். ஈரான் மீது நேரடியாக போர் தொடுப்பது தொடர்பாக அவர் தீவிர ஆலோசனையை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் நேற்று நிருபர்களிடம் கூறும்போது ஈரான் மீது போர் தொடுக்க விருப்பமில்லை, எனினும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நான் என்ன செய்வேன் என்பது யாருக்கும் தெரியாது. அடுத்த வாரம் மிகப்பெரிய சம்பவங்கள் நிகழும் என்று தெரிவித்தார். இது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. ப்ளூம்பர்க் ஊடகம் வெளியிட்ட செய்தியில் அடுத்த சில நாட்களில் ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கக்கூடும். இது தொடர்பாக அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் தீவிர ஆலோசனையை நடத்தி வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கின் சன்னி சியா முஸ்லிம்களுக்கு இடையே நேரடி மோதல் நிலவுகின்றது. அந்த வகையில் சன்னி முஸ்லிம்கள் அதிகம் வாழும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேல் விவகாரத்தில் மென்மையான போக்கை பின்பற்றி வருகின்றன. சீனா அதிபர் ஜி ஜின்பிங் அண்மையில் கூறும்போது ஈரான் இஸ்ரேல் இடையிலான போரில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று பகிரங்கமாக எச்சரித்தார். வட அமெரிக்க நாடான வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கூறும்போது ஈரானுக்கு ரஷ்யா, சீனா, துருக்கி, பெர்ஜிய வளைகுடா கூட்டமைப்பு, கவுன்சில், இஸ்லாமிய நாடுகள், குளோபல் சவுத் நாடுகள் பகிரங்கமாக ஆதரவு அளிக்க வேண்டும். அப்போதுதான் இஸ்ரேலின் அத்துமீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். வடகொரியாவில் தீவிர ஆயுத உற்பத்தி. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் மிக முக்கிய முடிவை எடுத்துள்ளார். வடகொரியாவின் ஆயுத உற்பத்தியை பல மடங்கு அதிகரிக்க
அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அவரே நேரடியாக ஆயுத ஆலைகளுக்கு சென்று மேற்பார்வை செய்து வருகின்றார். கடந்த சில ஆண்டுகளில் ரஷ்யாவுக்கு சுமார் 20,000 கண்டெய்னர்களில் வடகொரிய ஆயுதங்களை அனுப்பி வைத்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேபோல வடகொரிய தரப்பின் ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்பி வைக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளன. இப்போதைய சூழலில் இஸ்ரேல் ஈரான் போரால் 3ஆம் உலகப் போர் மூளும் அபாயம் எழுந்திருக்கின்றது. ஒருவேளை உலகப் போர் மூண்டால் பேரழிவு ஏற்படும் என்று சர்வதேச பாதுகாப்பு நிபுணர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா, வடகொரியா, வெனிசுலா, ஏமன், லெபனான் உள்ளிட்ட நாடுகள் செயல்படுகின்றன. துருக்கி, அஜர்பைஜான் மற்றும் சில மத்திய கிழக்கு நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு அளித்து வருகின்றன. அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக பாகிஸ்தான் எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்து வருகின்றது. ஈரான் மீது இஸ்ரேல் அணு ஆயுத தாக்குதலை நடத்தினால் பாகிஸ்தான் நேரடியாக போரில் களமிறங்கும். இஸ்ரேல் மீது பாகிஸ்தான் இராணுவம் அணுகுண்டுகளை வீசும் என்று ஈரான் இராணுவ மூத்த அதிகாரி மோசென் ரீசி அண்மையில் கூறினார். ஆனால் ஈரானின் கருத்தை பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவஜா முகமது ஆசிப் உடனடியாக மறுத்தார். ஈரானுக்கு நாங்கள் எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை. அணுசக்தி ஒப்பந்தங்களை நாங்கள் கண்டிப்புடன் பின்பற்றுகின்றோம். பாகிஸ்தான் மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற மட்டுமே அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றோம் என்று அவர் விளக்கம் அளித்தார். ஈரானுக்கு ரஷ்யா ஆதரவு. உக்ரைனுக்கு எதிராக போரின் போது ரஷ்யாவுக்கு ஈரான் பல்வேறு வகையில் ஆயுத உதவிகளை வழங்கியது. குறிப்பாக ஈரானின் அதிநவீன ட்ரோன்கள் ரஷ்யாவுக்கு வழங்கப்பட்டன. தற்போது இக்கட்டான சூழலில் ஈரானுக்கு கிராஸ்சுகா 4 என்ற ஏவுகணை தடுப்பு சாதனத்தை ரஷ்யா வழங்குகின்றது. இந்த மின்னணு தடுப்பு சாதனம் மூலம் இஸ்ரேலின் அதிநவீன ஏவுகணைகள் நடுவானில் திசை திரும்பப்படுகின்றது. இதன் காரணமாக இஸ்ரேலிய ஏவுகணைகளை மீண்டும் இஸ்ரேலுக்கே திருப்பி சென்று அந்த நாட்டை தாக்குகின்றது. இது இஸ்ரேலுக்கு பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கின்றது. இதனிடையே ரஷ்யா வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் செர்ஜி ராயாப்கோ மாஸ்கோவில் நேற்று நிருபர்களிடம் கூறும்போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்தால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறும்போது ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த சமரச பேச்சுவார்த்தையை நடத்த ரஷ்யா தயாராக உள்ளது. எங்களது சமரச திட்டத்தை ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் விளக்கியுள்ளோம். ஈரான் ரஷ்யா இடையே பொருளாதார இராணுவ ரீதியாக மிக நெருங்கிய உறவு நீடிக்கின்றது என தெரிவித்தார். ஈரானின் அணுசக்தி தளங்களில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ரஷ்ய நிபுணர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடக்கூடாது என்று அமெரிக்கா இஸ்ரேலிடம் ரஷ்யா ஆணித்தரமாக எடுத்துரைத்துள்ளது. சீனா எச்சரிக்கை. சீனா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குவே ஜியாகுன் பொய்கிங்கில் நேற்று நிருபர்களிடம் கூறும்போது ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தால் சீனா மிக கடுமையாக எதிர்க்கும். சர்வதேச சட்ட விதிகள் மீறப்படுவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று தெரிவித்தார்.